தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் மீட்டிங் ஆனது தற்பொழுது பிரைமரி, மிடில் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நடைபெற உள்ளது. ஸோ அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு எவ்வாறு புதிய முறையின்படி, அதாவது எமிஸ் வெப்சைட்டில் எவ்வாறு நம்மளுடைய அட்டண்டன்ஸை பதிவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே உங்களுக்கு எம்இஸ்க்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்கு. ஸோ உங்கள் பள்ளிக்குரிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, அதாவது ஒவ்வொரு பள்ளிக்குரிய யூடைஸ் நம்பரை யூசர் நேம்லேயும் உங்களுடைய எம்இஸ்க்குரிய பாஸ்வேர்டிலையும் கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போதைக்கு புது முறைப்படி நம்மளுடைய எம்இஸ் வெப்சைட்டில் யூசர் நேம் அண்ட் ஸ்கூலுடைய யூடைஸ் நம்பரை பயன்படுத்தி நம்மளை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. இப்போ நான் லாக்இன் பண்ணுறேன். லாக்இன் பண்ணோன்னே உங்கள் ஸ்கூலுக்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ரைட் சைடு டாப்பில் 3 லைன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸ்கூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் 2024-26 சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ப்ளூ கலரில் ஐக்கான் இருக்குது. ஒன்று பார்ட்டிசிபெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ், ரெண்டாவது ஆட் மெம்பர்ஸ். இப்போ நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் அட்டண்டன்ஸை அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அதில் டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்கூல்ஸ் எதுவோ அதை எந்த தேதியில் நடக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 17/8/2024 பிரைமரி நடக்குது. அதே போல் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரிக்கு 24/8 நடக்குது. மிடில் ஸ்கூலுக்கு 31/8 நம்மளுக்கு எஸ்எம்சி மீட்டிங் நடக்குது. உங்களுடைய பள்ளிக்குரிய டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 17 அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேல் கவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ மேல் ஆண்கள் எத்தனை பேர் அந்த ரீகான்ஸ்டியூஷன் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்களோ அதை நீங்கள் கொடுங்க. இப்போ நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து ஃபீமேல் அப்படிங்கிறதுல எத்தனை ஃபீமேல் கலந்துக்கிட்டாங்களோ அதை கொடுத்துருங்க. இப்போ நான் ஃபீமேலுடைய எண்ணிக்கையை கொடுக்குறேன். இன்க்ளூடிங் ஹெச்எம் உட்பட எல்லாத்தையுமே நீங்கள் இதில் அப்டேட் பண்ணணும். கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதுவே அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷனுக்கான அட்டண்டன்ஸ் ஆன்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு பள்ளி தலைமை ஆசிரியர்களும் எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் பார்ட்டிசிபெண்ட்ஸுடைய அட்டண்டன்ஸை அப்டேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.